ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிறுதானியத்தில் ஒன்றான குதிரைவாலி அரிசியில் தாங்க நாங்கள் பொங்கல் செஞ்சோம். ஸோ அதுதாங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான குதிரைவாலி அந்த சிறுதானியம்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதை நான் எடுத்துட்டேன். இது ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு. ஸோ எந்த கிளாஸில் போடுறீங்களோ அதுலேயே ட்ரிபிள் மடங்கு தண்ணி ஊற்றினாங்க. ஸோ நான் 3 கிளாஸ் குதிரைவாலியும் 1 கிளாஸ் சிறுபருப்பும் போட்டேன். ஸோ அதுக்கு 12 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணாங்க. 3-4 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணேன். ஏன்னா ஏதோ அழுக்கெலாம் இருக்கும்னு சொன்னாங்க. அது எப்போவுமே இருக்குமா சிறுதானியத்தில். ஸோ அதனால் 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் 4 கிளாஸ் போட்டதுனால 12 இதே கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டோம். நீங்களும் எந்த கப்பில் போடுறீங்களோ அதில் ட்ரிபிள் மடங்கு ஊற்றுங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கணுன்னா நெய் போடணும். ஸோ பொங்கல் எப்போ செஞ்சாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுங்க, டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா எல்லாத்துக்கும் உப்பு இந்த நெய்யெல்லாம் இதுவாகும். அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. ஸோ இது 5-6 விசில் அடிக்கணுங்க. அப்போ தான் நல்லா குழைஞ்சதான் உங்களுக்கு பொங்கல் நல்லா வரும். பாருங்கள், ஹஸ்பண்ட் இதை இது பண்ணி விட்றாரு, சுற்றி விட்றாரு. இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு. சரி, இது கொஞ்சம் மசியாத மாதிரி இருந்தது. ஸோ நம்ம இது மசிக்கிறது வீட்டில் இருந்தால் நீங்கள் மசிச்சிருங்க. கிட்ட இல்லை, நாங்கள் கரண்டிலே தான் மசித்தோம். ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்படி மசிக்கும் போது நல்ல ஒரு குழப்பாக சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை தாளிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, முந்திரி கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகு, சீரகங்க. இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு தேவையான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு மிளகு போடுங்க. மிளகு போட்டு பொரியும். அது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு அப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய் போடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் தாளித்த பிறகு நீங்கள் முந்திரி போட்டுக்கோங்க, தீயாமல் இருக்கும். அப்போ தான் அதுக்கப்புறம் கடைசியாக சீரகம் போடுங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். முதல்ல போட்டால் சீரகம் கொஞ்சம் கருகிற மாதிரி ஆகிடுது. ஸோ சிம்மில் மீடியமாக வச்சுக்கோங்க. இதுமாதிரி வதக்கிட்டு அப்புறமா நம்ம ஃபைனலாக அதில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிறகு நாங்கள் அப்புறமா தான் சீரகம் போட்டோம். ஸோ போட்டுட்டு இதையும் ஒரு வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி இறக்கி வச்ச அந்த மிக்சியில் நம்ம நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதனால் எதுக்கு மூடி வச்சுருந்தோன்னா சூடு போகக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அந்த வதக்கி வச்ச இந்த இன்க்ரீடியன்ஸ் இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு எல்லா சைடுலேயும் இது இந்த தாளிப்பு போகும். இல்லைனா மேலோட்டே இருந்துடும். அப்புறம் அந்த கடாயிலையும் நம்ம ஏன் இது பண்ணணும், கொஞ்சம் இருக்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பரட்டிட்டு அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கலர் அப்புறங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார். இந்த சிறுதானியங்களில் நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்ல ஹெல்த்துக்கு ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும், சுகர் ஏறாமல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு உடம்புக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வாரத்தில் 1 நாள் கொடுங்க, நம்ம எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பாருங்கள், பொங்கலோட சட்னி கூடவே வடை. ஸோ சூப்பராக இருந்துச்சு. கூடவே தொட்டுக்க தேங்காயும் ஒச்சக்கல்ல சட்னியும் போட்டு நான் அரைச்சேங்க. அதுக்கு பச்சை மிளகாய், ஒச்சக்கல்ல, தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அரைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.